திருச்சி திருவெரும்பூர் அருகே கடத்தப்பட்ட 11 வயது சிறுவன் மீட்கப்பட்ட நிலையில் கடத்தல்காரர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் போதிய மின்விளக்கு, சிசிடிவி கேமரா போன்ற பாதுகாப்பு வசதிகளை கோரியும் பூலாங்குடி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட நரிக்குறவ மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார், எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. நீலகிரி முதுமலை தெப்பக்காடு முகாமில் வளர்ப்பு யானை தாக்கியதில் பாகன் படுகாயமடைந்தார். சக பாகன்கள் கூச்சலிட்டு யானையை விரட்டியதால் யானை மிரண்டு தாக்கியதில் பொம்மன் என்ற பாகனுக்கு கையில் பலத்த காயமடைந்து கூடலூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவிக்கு பின் மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஏற்கனவே இதே யானை தாக்கி ஒரு பாகன் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் நடந்துள்ள இச்சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புதிய பேருந்து நிலைய சாலையில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்களில் விளக்குகள் எரியாததால் அப்பகுதி இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் வேலை முடிந்து வரும் தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்கள் நடக்குமோ என்ற அச்சத்துடன் பயணிக்கும் அவல நிலை நீடிக்கிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை வெள்ளாற்று பாலத்தில் கொட்டப்படும் குப்பைகள் எரிக்கப்படுவதால் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மர்ம நபர்கள் தீ வைப்பதால் பிளாஸ்டிக் மற்றும் மின்னணு பொருட்கள் வெடித்து சிதறுவதுடன் அடர்ந்த புகையால் விபத்து அபாயமும் நீடிக்கிறது. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பேரூராட்சி என 3 துறைகளுக்கும் தொடர்புள்ள இப்பகுதியில் நிலவும் இந்த சீர்கேட்டால் வாகன ஓட்டிகளும் குடியிருப்பாளர்களும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தூத்துக்குடியில் குடிநீர் குழாயில் உடைப்பு காரணமாக குடிநீர் வீணாகி குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகினர். வடக்கு சம்பந்தமூர்த்தி தெரு பகுதியில் உள்ள குடிநீர் விநியோக குழாயில் ஏற்பட்ட திடீர் உடைப்பு காரணமாக அப்பகுதியில் ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் ஓடி குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அங்குள்ள பெருமாள் கோவிலுக்கு வரும் பக்தர்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் கடந்து செல்ல முடியாமல் கடுமையான அவதிக்குள்ளாகியுள்ளனர். குடிநீர் குழாயை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென மாநகராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஓடிக்கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்து சாம்பலானது. கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் செங்கப்பள்ளி பகுதியில் கார் சென்றபோது போதிய பராமரிப்பு இல்லாததால் பேட்டரி பகுதியில் இருந்து தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. காரில் பயணித்த கௌதம் என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் உடனடியாக கீழே இறங்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த ஆலத்தூர் ஏரியில் மண் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிட்கோ தொழிற்பேட்டை ரசாயன தொழிற்சாலைகளால் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ள நிலையில் ஏரியில் மண் எடுத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்றும் குடிநீர் கிணறுகளின் தண்ணீர் மாசடையும் என்றும் கூறிய விவசாயிகள் இது தொடர்பான வழக்கு 30ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து கடும் எதிர்ப்பு காரணமாக ஆலத்தூர் ஏரியில் மண் எடுக்கும் பணிகள் தற்காலிகமாக 3வது முறையாக நிறுத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் மாதக்கணக்கில் பூட்டி கிடப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அவசரமாக திறக்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்படாததால் மக்கள் வரிப்பணம் வீணாகி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் கீழக்கரை நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு மருத்துவமனையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்ட அன்னையோடு அதுக்கப்புறம் எந்த ஒரு செயல்பாட்டுக்குமே வரலை. ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஏழை எளிய மக்கள் தான். கர்ப்பிணி பெண்கள்லாம் பக்கத்துலேயே மொட்டைப்புள்ள தெருவில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்துச்சு. அங்கே பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை மூடிட்டாங்க. அதை மூடிட்டு கேட்கும்போது இங்கே நகராட்சி பக்கத்துலேயே ஒன்று ஆரம்பிக்கிறோம், இங்கே ஒரு புதுசாக பெருசாக நவீனமாக உள்ள மாதிரி ஒரு பெருசாக ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ இது அங்கேயே மூடிட்டு இதையும் ஆரம்பிக்காமல் இருக்காமல் இங்கே இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இப்போ ஜிஹெச்சுக்கும் ராமநாதபுரத்துக்கும் போயிட்டு வர்ற பெரிய சிரமமான சூழ்நிலையாக இருக்குது. அதனால் இந்த புதிய அரசு ஏற்றிருக்கிற அரசு இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணுங்கிறது இங்கே இந்த பக்கம் இருக்கிற மக்களோட எங்களுடைய கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது.
சிலாத்துமூலை மலைப்பாதையில் திடீரென பிரேக் செயலிழந்த நிலையில் அருகில் இருந்த 100 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விடாமல் தடுக்க ஓட்டுநர் சாமர்த்தியமாக சாலையோர மரத்தில் மோதி பேருந்தை நிறுத்தினார். கிராம மக்கள் உதவியுடன் பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பேருந்து மீட்கப்பட்டது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் ஆனி மாதம் வெள்ளிக்கிழமையொட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிகப்பு நிற பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பெருந்திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டு மனமுருக தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டனர். கோவை அன்னூர் பகுதியில் ஏழை முதியவர் ஒருவரை மிரட்டி பணம் பறித்த திருநங்கையர்கள் உறவினர்கள் மறித்து கேள்வி எழுப்பியதும் ஆபாசமாக செய்கை காட்டி அராஜகமாக செயல்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. முதியவர் ஒருவரிடமிருந்து 2000 ரூபாய் பணத்தை கட்டாயப்படுத்தி பறித்து கொண்டு சென்ற திருநங்கையர்கள் இருவரை உறவினர்கள் வளைத்து பிடித்து கேள்வி எழுப்பினர். அப்போது பொதுமக்கள் முன்பாக திருநங்கைகள் அநாகரிகமாக கூச்சலிட்டது வீடியோவாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பௌர்ணமியையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 6 மணிக்கு வாயில் திறக்கப்பட்டு பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாலை 4 மணிக்குள் பக்தர்கள் அடிவாரம் திரும்ப வேண்டும் என்றும் இரவில் தங்க அனுமதி இல்லை என்றும் வனத்துறை தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து பரவலாக மிதமான மழை பெய்தது. குறிப்பாக வீரப்பன் சத்திரம், பேருந்து நிலையம், சம்பத் நகர், ரயில் நிலையம் உள்ளிட்ட மாநகர பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்திற்கு உள்ளான போதிலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடர் விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதோடு வாகனங்களை நிறுத்த இடமில்லாமல் சுற்றுலாவிற்கு வந்தவர்கள் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டது. கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக உள்ளூர் வாசிகளும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத சூழல் உருவானது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் உற்பத்தியாகும் பெட்ஷீட் மற்றும் துண்டுகளை ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக மின்கட்டண உயர்வு, நூல் விலை உயர்வு மற்றும் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜவுளி உற்பத்தி மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17, 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் அருவியில் நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியதை தொடர்ந்து 20ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கும்பக்கரை அருவியில் நீர் வராததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சஞ்சீவி நகர் பகுதியில் காவிரி பாலத்தை மூடியதால் 26க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பல கிலோமீட்டர் சுற்றி வரும் சூழல் இருப்பதாக கூறி கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடரும் சாலை விபத்துகளை தவிர்க்க சுரங்க பாலம் அல்லது உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் அரசும் நெடுஞ்சாலைத்துறையும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது காவிரி பாலத்தை மூடியதால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் அதிகமாக படையெடுத்ததில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கொடைக்கானலின் முக்கிய பகுதிகளில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா தலங்களுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் பயணிகள் கடும் அவதி அடைந்ததோடு உள்ளூர் மக்களும் தங்களின் அன்றாட வேலைகளுக்கு செல்ல முடியாமல் சிரமம் அடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் டன் கணக்கில் மீன்கள் மர்மமான முறையில் இறந்து கரை ஒதுங்குவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் அணையில் ரசாயன கழிவு அல்லது ஆக்சிஜன் பற்றாக்குறையால் டன் கணக்கில் மீன்கள் உயிரிழந்து கரை ஒதுங்கியுள்ளன. இதனால் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் மாதிரிகளை ஆய்வு செய்து இழப்பிற்கான உண்மை காரணத்தை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே விளாத்திக்குளம் விளக்கு பகுதியில் அடுத்தடுத்து 3 லாரிகள் மோதின. தூத்துக்குடியிலிருந்து தாராபுரம் நோக்கி புண்ணாக்கு ஏற்றி சென்ற லாரி மீது கோவையை நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரியும் மதுரை நோக்கி சென்ற மற்றொரு கண்டெய்னர் லாரியும் அடுத்தடுத்து மோதின. இதில் 3 வாகன ஓட்டிகளும் உடனடியாக கீழே குதித்து காயமின்றி தப்பினாலும் லாரி மற்றும் 2 கண்டெய்னர் லாரிகள் பலத்த சேதமடைந்தன. திருவாரூர் மையப்பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் லிட்டருக்கு ₹1 கூடுதலாக வைத்து நூதன முறையில் மோசடி செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. 100, 500 என ரூபாய் கணக்கில் பெட்ரோல் போடும் வாடிக்கையாளர்களிடம் மெஷினில் விலையை மாற்றி இந்த முறைகேடு அரங்கேறியுள்ளது. இதன் மூலம் கடந்த 1 மாதத்தில் மட்டும் பொதுமக்களிடமிருந்து ₹25 லட்சம் வரை சுருட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் திருவாரூர் மக்கள் சம்பந்தப்பட்ட பங்க் நிர்வாகத்தின் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காடு பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. அஸ்ஸாம் ரைபிள் பிரிவு ராணுவ வீரர்களில் ஒருவரான சுடலைமணி பணியில் இருந்தபோது வீர மரணமடைந்தார். இதைத் தொடர்ந்து சொந்த ஊருக்கு எடுத்து வரப்பட்ட ராணுவ வீரர் சுடலைமணியின் உடலுக்கு கடலோர காவல்படையினர் துப்பாக்கி ஏந்தி மரியாதை செலுத்தியதோடு தேசிய கொடி போர்த்தி மலர் வளையம் வைத்தும் அஞ்சலி செலுத்தப்பட்டது.